வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜிபி ஸ்பேஸ். நான் உங்க ஜிபி பேசுறேன். நம்ம எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் வானத்துல இருக்க நட்சத்திரங்களை பார்த்து ரசிச்சிருப்போம். அப்படி ரசிக்கும் போது என்னைக்காவது உங்களுக்கு ஏன் நைட் டைம்ல வானம் ரொம்ப இருட்டா இருக்கு அப்படின்னு தோணியிருக்கா? இது என்ன கேனத்தனமான கேள்வியா இருக்கு. சூரியன் மறைஞ்சிருச்சு, அதனால இருட்டா இருக்கு அப்படின்னு தான் நீங்க எல்லாம் நினைச்சீங்க. கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்க இந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு பெரிய காஸ்மிக் சயின்ஸே ஒளிஞ்சிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க. முடிவே இல்லாத நம்ம பிரபஞ்சத்துல கோடி கணக்கில் நட்சத்திரங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம பூமியில இருந்து வானத்தை எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் அங்க நட்சத்திரங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இரவு வானம் முழுக்க நட்சத்திரங்களோட ஒளியால் நிரப்பப்பட்டு பிரைட்டா தான் இருக்கணும். ஆனா ஏன் நம்மளோட இரவு வானம் இருட்டா இருக்கு? இந்த கேள்விதான் சயின்டிஸ்டுங்களை பல வருஷமா குழப்பிட்டு இருந்துச்சு. இத சயின்டிஸ்டுங்க ஓல்பர்ஸ் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒரு காட்டுக்குள்ள இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் உங்களுக்கு மரங்கள் தான் தெரியும். அந்த காட்டுக்கு வெளியில இருக்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா? இதே மாதிரி நம்ம யூனிவர்ஸும் நட்சத்திரங்களால் நிரப்பப்பட்டிருந்தா நம்ம இரவு நேரத்துல வானத்தை பார்க்கும்போது நம்ம வானம் நட்சத்திர ஒளியால் தான் நிரப்பப்பட்டிருக்கணும். ஏன் இருட்டா இருக்கு இப்படின்ற ஒரு கேள்விய ஜெர்மன் ஆஸ்ட்ரானமர் ஒருத்தர் 1826 கேட்டு ஃபேமஸ் ஆனார். அவர் பேர் தான் ஓல்பர். அந்த டைம்ல இந்த சயின்டிஸ்டுங்க யாராலையுமே இதுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ்ன்றது கோடிக்கணக்கான நட்சத்திரங்களால் நிரப்பப்பட்ட ஒரு இன்ஃபினைட் ஏஜான நிலையான ஸ்பேஸ். இந்த கான்செப்ட் மட்டும் உண்மையா இருந்துருந்துச்சுன்னா ராத்திரி நேரத்துல நம்ம ஊர்ல பவர் கட் ஆனாலும் நம்ம ஊர் வெளிச்சமா தான் இருந்திருக்கும். நம்ம எல்லாருமே ஸ்டெல்லார் ரேடியேஷன்ஸால இந்நேரம் உயிரோட வறுத்தெடுக்கப்பட்டிருக்கும். ஆனா இது எதுவுமே நடக்கல அப்படின்ற போது அந்த பிசிக்ஸ்ல தான் ஏதோ தப்பு இருக்கு. இது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம்ல இருந்த சயின்டிஸ்டுங்களுக்குலாம் ஒரே அசிங்கமா போச்சு. என்னடா நைட் ஸ்கை ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு அப்படின்றது கூட நம்மளால சொல்ல முடியலையே அப்படின்னு நினைச்சு அவங்களோட கான்செப்டை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய புது புது தியரிஸை கொடுத்து முட்டு கொடுக்க பார்த்தாங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டார்ஸுக்கு நம்ம பூமிக்கு நடுவுல நிறைய கேஸ் அண்ட் டஸ்ட் கிளவுட்ஸ் எல்லாம் இருக்கு. அது நட்சத்திரத்துல இருந்து வர வெளிச்சத்தை நம்ம பூமியை அடைய விடாம பிளாக் பண்ணி தடுத்துருது. இதனாலதான் நம்ம பூமிக்கு மேல இருட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த தியரியை கேட்டுட்டு ஒரு சில சயின்டிஸ்டுங்க லாஜிக் படி பார்த்தா நட்சத்திரத்தோட வெளிச்சம் கண்டினியூஸா இந்த கேஸ் கிளவுட்ஸ் மேல படும்போது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கேஸ் கிளவுட்ஸ் சூப்பர் ஹீட் ஆகி நம்ம பூமியில இருந்தே இந்த கேஸ் கிளவுட்ஸை பார்க்க முடியற மாதிரி அது க்ளோவாக ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்றனால இந்த தியரியை அந்த சயின்டிஸ்டுங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு தியரி என்ன சொன்னாங்கன்னா, லைட் ரொம்ப டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா அதோட எனர்ஜியை லூஸ் பண்ணி மொத்தமா காணாம போயிருது. இதனாலதான் நம்மளோட நைட் ஸ்கை இருட்டா இருக்கு அப்படின்னு இன்னொரு தியரியை கொடுத்து முட்டு கொடுத்தாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இன்னும் சில சயின்டிஸ்டுங்க லைட் வேக்கம்ல டிராவல் பண்ணும்போது அதுக்கு எனர்ஜி லாஸ் நடக்காது, அது எதுலயாவது போய் மோதி அப்சர்வ் ஆனாதான் அதுக்கு எனர்ஜி லாஸ் நடக்குமே தவிர அது வரைக்கும் லைட் எந்த ஒரு எனர்ஜி லாஸும் இல்லாம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தியரியும் கேன்சல் பண்ணிட்டாங்க. 20th செஞ்சுரியில எட்வின் ஹபிள் அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ரானமர் தான் இந்த ஓல்பர்ஸ் பாரடாக்ஸ் பின்னாடி இருக்க உண்மையை வெளியே கொண்டு வந்தார். அது வரைக்கும் நம்ம யூனிவர்ஸ் இன்ஃபினைட் ஏஜ் இருக்கிற ஒரு ஸ்டெடி ஸ்பேஸ் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த எட்வின் ஹபிள்ன்றவர் நம்ம யூனிவர்ஸுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கு, அது பேர் தான் பிக் பேங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணார். பிக் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிவர்ஸ் உருவாகி 13.8 பில்லியன் இயர்ஸ் தான் ஆகுது. நம்ம லைட்டுக்குன்னு ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கு. நம்ம லைட்டால ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ண முடியும். இது ரொம்ப ஸ்பீடு தான், ஆனா இது இன்ஃபினைட் ஸ்பீடு கிடையாது. நம்ம பூமியில இருந்து 20 லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஒரு நட்சத்திரத்தோட வெளிச்சம் நம்ம பூமியை வந்து சேர்றதுக்கு 20 வருஷம் ஆகும். சோ இப்ப 15 பில்லியன் லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஒரு நட்சத்திரத்தோட வெளிச்சம் நம்ம பூமியை வந்து சேர்றதுக்கு 15 பில்லியன் வருஷம் ஆகும். சோ ஸ்பேஸ் முழுக்க நிறைய ஸ்டார்ஸ் இருந்தாலும் இன்னும் தூரத்துல இருக்க ஸ்டார்ஸோட லைட் நம்ம பூமியை ரீச் பண்ணவே இல்லை. அதனாலதான் நைட் ஸ்கை ரொம்ப இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்டுங்க இந்த தியரிக்கு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. இந்த தியரி அக்செப்டபிளா இருந்தாலும் இன்னும் சில சயின்டிஸ்டுங்க வேற ஒரு தியரியும் ப்ரொபோஸ் பண்ணாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிவர்ஸ் கண்டினியூஸா எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்ம யூனிவர்ஸ்ல இருக்க ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்சிஸ் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு தள்ளி போக ஆரம்பிக்கும். இப்படி லைட் சோர்ஸ் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போகும்போது அது எமிட் பண்ற லைட் வேவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். இதைத்தான் ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி லைட் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரெச் ஆகிக்கிட்டே போச்சுன்னா லைட் சோர்ஸ்ல இருந்து வெளிவந்த விசிபிள் லைட் இன்ஃப்ராரெட் லைட்டாவும் மைக்ரோவேவ் ரேடியேஷனாவும் மாறிடும். இன்ஃப்ராரெட் லைட்டையும் மைக்ரோவேவ் ரேடியேஷனையும் நம்மளால நார்மலா பார்க்க முடியும். இதை வச்சு பார்க்கும்போது நம்மளோட நைட் ஸ்கை மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்சிஸோட லைட்டால தான் நிரம்பி இருக்கு.
ஆனா அது எல்லாமே இன்ஃப்ராரெட் லைட்ஸாவும் மைக்ரோவேவ் ரேடியேஷனாவும் இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியாம நமக்கு டார்க்கா தெரியும். இதை வெறும் தியரியா மட்டும் விடாம இதை சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சு ப்ரூவும் பண்ணிட்டாங்க. இந்த இன்ஃப்ராரெட் லைட்ஸ் அண்ட் மைக்ரோவேவ் ரேடியேஷனை தான் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம இப்ப டாபிக் வருவோம். நம்ம நைட் ஸ்கை ஏன் ரொம்ப இருட்டா இருக்கு? சிம்பிள். நம்ம யூனிவர்ஸ் நிலையானது இல்லை, இது கண்டினியூஸா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கிறது தான் இதுக்கு காரணம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த இருட்டான வானம் தான் நம்ம யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான மிகப்பெரிய ப்ரூஃப். இப்படி நம்ம சாதாரணமா நினைச்ச ஒரு கேள்விக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சயின்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கு பாரு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் கண்டென்ட்ஸை உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஜிபி ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். Until then, stay curious. I am GP, signing out.